எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் எழுத்துகள் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுல முதன்மையாக இருப்பது உயிரெழுத்துகள். உயிரெழுத்துகள் மொத்தம் 12. அதுல முதல் எழுத்தான அகரம், அதை எப்படி எழுதுறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த அகரத்தின் சிறப்பு என்னன்னா, ஒரு முழு வட்டம், ஒரு அரை வட்டம், ஒரு கிடைக்கோடு, ஒரு செங்குத்தான கோடு, இந்த நான்கும் சேர்ந்ததுதான் இந்த அகரம். இந்த 4, அதாவது ஒரு வட்டம், அரை வட்டம், கிடைக்கோடு, செங்குத்தான கோடு, இது இல்லாம தமிழ்னு இல்ல, எந்த எழுத்தையுமே எந்த மொழியிலுமே எழுத முடியாது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த அகரம். சில பேர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படிங்கறதுக்கு உரை சொல்லும் பொழுது, ஒரு நயம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அகரம் ஒலி வடிவத்துல மட்டும் எல்லாத்துக்கும் முதன்மையானதல்ல, வரி வடிவத்துக்கும் எல்லாத்துக்கும் முதன்மையானது, எழுத்து இல்ல எல்லா எழுத்துக்கும் முதன்மையானது அப்படின்னு நயம் சொல்லுவாங்க. ஆனா தொல்காப்பியர் காலத்திலையும் திருவள்ளுவர் காலத்திலையும் அகரமானது இப்படி எழுதப்படல. அது நம்ம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். ஆனா அப்படி ஒரு நயம் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன், இப்ப நம்ம எழுதும் பொழுது இப்படி ஒரு முழு வட்டம் போட்டு, ஒரு அரை வட்டம் போட்டு, இப்படி அதுக்கப்புறமா இப்படி செங்குத்தான கோடு போடணும். இதுதான் இந்த மாதிரியாக ஒட்டி ஒட்டி அகரம் எழுதுவதோ, இல்லாட்டி இப்படி விலகி எழுதுவதோ, அதாவது இப்படி இடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எழுதுறதோ, இல்லாட்டி இப்படி அகட்டு இப்படி எழுதுறதோ, இந்த மாதிரி அவசரத்துல எழுதுறது, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இந்த மாதிரி இடைவிட்டு எழுதுறது இதுதான் சரியானது. இப்படித்தான் அகரம் எழுது. தமிழ் எழுத்தின் இரண்டாவது எழுத்தான ஆ, அது சொல்லும் பொழுதே அகரம்னு எப்படி கரம் சேர்த்து சொல்றோமோ அந்த மாதிரி நெடில் எழுத்துகளுக்கு காரம் சேர்த்து சொல்லணும். ஆகாரம், ஈகாரம், அந்த மாதிரி ஆ எப்படி எழுதுறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு முழு வட்டம், அரை வட்டம், கிடை கோடு, அப்புறம் நேர்கோடு, இந்த மாதிரி போடுறோம்ல, இதுக்கு அடுத்தது இதுல இப்படி ஒரு சுழிக்கணும். சில தமிழ் உருக்கள்ல என்னன்னா, அதாவது எழுத்துரு, ஃபாண்ட்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, எழுத்து உருவம் கொடுக்கிறோம், அதனால எழுத்துரு, அதுதான் ஃபாண்ட்டுக்கான தமிழ் சொல். அந்த எழுத்துருல நிறைய விதமான எழுத்துருக்கள் இருக்குல்ல, அதுல சில இதுல இந்த மாதிரி ஆகாரம் போடுவாங்க, இல்லாட்டி ஆன்னு போட்டுட்டு இந்த மாதிரி சுழிக்காம இப்படி போடுவாங்க. இப்படி போட்டாலும் சரிதான், இந்த மாதிரி போட்டாலும் சரிதான். ஆனா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி அகரம் போட்டுட்டு அதுல சுழிக்கிறதோ, இல்லாட்டி சுழிச்சு விடாம இப்படி நம்ம உகரத்துக்கு மற்ற எழுத்துக்களுக்கு எல்லாம் சுழிப்போம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளவு தூரத்துக்கு வந்தோ இந்த மாதிரி எழுதுனா தப்பு. இப்படி அகரம் போட்டு இந்த மாதிரி சுழிச்சா அதுதான் சரியான முறை. அடுத்தது உயிரெழுத்துகள்ல மூன்றாவது எழுத்தான இகரத்தை பத்தி பார்க்கலாம். இதே மாதிரியாக முழுக்கோடு, முழு வட்டம், அதுக்கப்புறமா இப்படி அகரம் வர்ற மாதிரியே வந்துட்டு, ஆனா இதுக்குள்ள இப்படி சுழிக்கணும். இப்படிதான் இகரம் போடணும். சில பேர் இகரம் அவசரமா போட்டு இந்த கரெக்டா முழுக்கோட்டிலேயே நடுவுல அப்படி கிழிச்சிருவாங்க, சுத்தி வரும். இல்லாட்டி இந்த ஜிலேபி புழியிற மாதிரி இப்படி ஒரு எல்லாம் சேர்த்து இப்படி ஒரு கோணலா இந்த மாதிரி இப்படி சேர்த்து போடுவாங்க. இந்த மாதிரி போடுறது தப்பு. ஒழுங்கா அகரத்துக்கு எப்படி ஆரம்பிக்கிறோமோ, நம்ம அகரத்துக்கு யாரும் இப்படி கோணல ஆரம்பிக்கிறது இல்ல, அந்த மாதிரிதான் இகரத்துக்கும் கோணல ஆரம்பிக்காம அகரம் மாதிரியே வந்துட்டு இங்க இப்படி சுழிக்கணும். இப்படிதான் இகரம் எழுதணும். இப்ப நான்காவது எழுத்தான ஈகாரம், அதை பத்தி பார்க்கலாம். இப்போ ஈகாரம் எழுதும் பொழுது எப்படி துணைக்கால் போடுவோமோ அந்த மாதிரி இப்படி கோடு போட்டுட்டு, துணைக்கால் போட்டுட்டு, அதுக்கப்புறம் உள்ள ஒரு புள்ளி, வெளியில ஒரு புள்ளி, அது நடுவாந்திரமா தான் போடணும். இந்த மாதிரி கீழ் தாழ்வாவோ அல்லது இப்படி இந்த மாதிரி இந்த பக்கம் துணைக்கால்ல இந்த பக்கம் இழுத்து விடாம இந்த மாதிரி போட்டாலோ, இந்த மாதிரி போடுவது தவறு. ஒரு துணைக்கால் போட்டு உள்ளியும் புள்ளி வச்சு வெளியிலையும் புள்ளி வைக்கணும். இது ஒரே இடைவெளி இருக்கணும். உங்க தள்ளி இப்ப இங்க வச்சு இன்னொரு புள்ளியை இங்க தூக்கி வைக்க கூடாது. இந்த எழுத்துக்குள்ளியே கீழே, இங்க இதுக்கு கீழே தான் இருக்கணும். சில எழுத்துருக்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாண்ட்ல எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி போட்டுட்டு மெய் எழுத்துக்களை எப்படி இப்படி சுழிச்சு விடுவாங்களோ, ஒரு வட்டம் போடுவாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி வட்டம் போடுவாங்க. இப்படி போட்டாலும் சரிதான், இப்படி போட்டாலும் சரிதான், வட்டம் போட்டாலும் சரிதான். இந்த மாதிரி புள்ளி வைக்கணுங்கிறது இல்ல. நம்ம மெய் எழுத்துக்களுக்கு சொல்றோம்ல, சில பேர் மெய் எழுத்துக்கள் இப்ப இக்கு எழுதணும் அப்படின்னா இக்கு போட்டு மேல புள்ளி வைப்பாங்க. சில பேர் கே போட்டு இந்த மாதிரி வட்டம் போடுவாங்க. இப்ப மெய் எழுத்து இப்படி எழுதினாலும் சரிதான், இப்படி எழுதினாலும் சரிதான். சில எழுத்துருக்கள்லயே அப்படிதான் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ஆனா இது ரெண்டும் சரிதான். ஆனா இந்த மாதிரி கீழே தாழ்வாவோ அல்லது இந்த மாதிரி கோடு துணைக்காலுக்கு இழுத்து விடாம இந்த மாதிரி போட்டாலோ அது தவறு. அடுத்தது ஐந்தாவது எழுத்தான உகரத்தை பத்தி பார்க்கலாம். உகரம் எப்படி தொடங்கணும்னா, அகரம் மாதிரியே ஒரு முழு வட்டம் போட்டுட்டு இப்படி லேசா இப்படி கொஞ்சம் சுழிச்சுட்டு அதுக்கு அடுத்ததுதான் நேர்கோடு போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 நம்பர் 2 எழுதுறோம்ல அந்த மாதிரி இப்படி போடுவாங்க. இப்படி போட்டா இது தவறு. இங்க நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இடம் விடாம இந்த மாதிரி போட்டாலோ, அல்லது நம்பர் 2 ஸ்ட்ரைட்டா நம்பர் 2 எழுதுற மாதிரி இந்த மாதிரி போட்டாலோ இது தப்பு.
கொஞ்சம் இடம் விட்டு இந்த மாதிரி தான் வரணும். ஏன் இப்படி வரணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம எந்த ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடியே மேல நான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அது மேபி உங்களுக்கு வீடியோல சரியா தெரியாது. பொதுவாக பிள்ளையார் சொல்லி நம்ம போடும்பொழுது எப்படி போடுவாங்கன்னா, இப்படி ஒரு நம்பர் 2 மாதிரி போட்டுட்டு இப்படி 2 கோடு கீழே போடுவாங்க. இந்த பிள்ளையார் சுழி சில பேர் அது கோடு போடாம வெறும் இந்த மாதிரி சுழிக்கிறது மட்டும் சுழிப்பாங்க. இந்த மாதிரி சுழிக்கிறது தான் இப்படி நடுவில் இடமே வராம நம்பர் 2 மாதிரி வரும். ஆனா உகரம் எழுதும் பொழுது இப்படி போட்டு இப்படி போடக்கூடாது. அது இந்த பிள்ளையார் சுழி மாதிரி ஆயிரும். இப்படி போட்டு இப்படி கொஞ்சம் இடம் வந்து அதுக்கப்புறமா தான் இப்படி வரணும். அதனாலதான் நீங்க இந்த கர்சிவ் இது சின்ன குழந்தைங்களுக்கு எழுத்து முதல்ல அக்ஷர அபியாசம் பண்ணும்பொழுது எழுத சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க இப்படிதான் இந்த மாதிரி இப்படிதான் வரும் அந்த உகரம். நீங்க நோட் புக் ஒர்க் ஷீட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரியாக வித்தியாசம் இருக்கும். அதை மனசுல வச்சுட்டு தான். அடுத்தது உயிரெழுத்துகள்ல 6வது எழுத்தான ஊகாரத்தை பத்தி பார்க்கலாம். அது எழுதும் பொழுது நம்ம எப்பவும் எழுதுற மாதிரி போன எழுத்துல பார்த்தோம்ல அந்த மாதிரி போட்டுட்டு அது மேல ல அப்படிங்கிற சொல்லி இது மேல படுற மாதிரி எழுதணும். இந்த மாதிரி படாத இப்படி எழுதினாதான் அது இல்லாட்டி நம்ம உகரத்துல போன பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டோம்னா அந்த மாதிரி போட்டு இதுல ல போட்டாலும் தப்பு. இல்லாட்டி லேவே படாம இங்க மேல இப்படி போட்டாலும் அதுவும் தப்பு. இல்லாட்டி இந்த உகரத்தை தாண்டி லகரம் பெருசா, இப்ப உகரம் வந்து சின்னதா இருக்கு, நான் லகரம் இதை விட பெருசா இப்படி மேல போடுறேன். இப்ப இந்த உகரத்தோட லகரம் மேல இருக்குல்ல, மேல் நோக்கி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதும் தப்பு. இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது, நம்பர் 2 போடுற மாதிரியும் இருக்கக்கூடாது. உகரம் போட்டு லகரம் அதை ஒட்டி இருக்கணும், அதுல படணும். அது லகரத்தோட கீழ்கோடு உகரத்துல படணும். அந்த மாதிரி போட்டாதான் அது அடுத்தது உயிரெழுத்துல 7வது எழுத்தான எகரம், அதை பத்தி பார்க்கலாம். இப்படி ஒரு முழு வட்டம் போட்டுட்டு அப்புறம் நேர்கோடு போட்டுட்டு அப்புறம் இப்படி இந்த மாதிரியாக செங்குத்தா ஒரு கோடு போடணும். இதுல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நான் ஏற்கனவே ஊகாரத்துல சொன்ன மாதிரி பெரிய வட்டமா போட்டுட்டு இது சின்னதா போட்டுருவாங்க. இந்த மாதிரி போட்டாலும் தப்பு. அல்லது ரொம்ப பொடிசா கண்ணுக்கே தெரியாதபடிக்கு மையெழுத்துக்கு புள்ளி வைக்கிற மாதிரி சில பேர் இப்படியும் போடுவாங்க. அப்படி போட்டாலும் தப்பு. இந்த கோடு மட்டும் செங்குத்தான கோடு ரொம்ப நீளமாகவும் அந்த வட்டம் சின்னதாகவும் இருக்கும். இப்படி போட்டாலும் தப்பு. ஒரு முழு வட்டத்தை போட்டுட்டு இப்படி நேர்கோடு போட்டுட்டு இப்படி போடணும். இந்த மாதிரியாக ஒரு கோணலா ஒரு கோடு போடக்கூடாது. அது நேராகவும் பக்கவாட்டிலையும் செங்குத்தாவும் நேரா இந்த இடத்தும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இப்படி இருக்கணும். இதுதான் சரி. அடுத்தது உயிரெழுத்துல 8வது எழுத்தான ஏகாரம், நெடில், அதை பார்க்கலாம். நம்ம எப்பவும் எகரம் எப்படி குறில்ல போடுறோமோ அந்த மாதிரி போட்டுட்டு கீழே இப்படி கோணலா ஒரு கோடு போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அதையே சாச்சு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஏகாரம் பெர்பெண்டிகுலரா இருக்கணும், இந்த மாதிரி நேர்கோடு போடாம அதையே கொஞ்சம் கோணலாவோ அல்லது இந்த முழு வட்டத்தை சின்னதாகவோ போடுவாங்க. அதே மாதிரி இப்படி கீழே கோடு போடும்போது இப்படியே நேராவே இருக்கக்கூடாது. நேரா இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் கோணலா வரணும். அந்த மாதிரி வந்ததுனால அது அடுத்தது உயிரெழுத்துகள்ல 9வது எழுத்தான ஐகாரத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது ஐங்கிற எழுத்துக்கும் ஔ அப்படிங்கிற உயிரெழுத்துகளுக்கும் ஐகாரம் இல்லாட்டி ஔகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஐகான் அவுகான் அப்படின்னு கான் போட்டு எப்படி அகரத்துக்கு கரம் போட்டு சொல்றோமோ, எப்படி நெடில் சொற்களுக்கு காரம் போட்டு சொல்றோமோ, அந்த மாதிரி இந்த மாதிரியான ஐக்கும் அவுக்கும் கான்கிற சாரியை போட்டு சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐகாரம் இல்லாட்டி ஐகான் எப்படி வேணும் வச்சுக்கலாம். அது எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி லே போடுறோம்ல, லேலியே இந்த பக்கம் கோடு போடாம இப்படி கொண்டு வந்து அதுலயே இப்படி ரெண்டும் இடிக்கணும், இந்த இடத்துல ஒட்டணும். நம்ம டபிள்யூ போடுறோம்ல, கீழே இங்கிலீஷ்ல சொல்ற டபிள்யூ போடுற மாதிரி போட்டு இங்க மேல ஆனா ஒட்டணும். அந்த மாதிரி போட்டாதான் அது சரி. இப்ப இங்க போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல சமஸ்கிருத சொல்லான மாதிரி இப்படி போயிட்டு இப்படி சுழிச்சாலோ அல்லது முழுமையாக மேல ஒட்டாம டபிள்யூ பாதியில போட்டாலோ, இந்த மாதிரி இப்படி போட்டாலோ அல்லது ஒட்டாம ஃபுல்லாமே முழுவதுமாக இங்கேயும் ஒட்டல இங்கேயும் ஒட்டல அந்த மாதிரி போட்டா இது தப்பு. இந்த இடத்துல ஒட்டக்கூடாது. ஆனா கீழ் வரும்போது இந்த மாதிரி சொற்கள் ஒட்டணும். இதுதான் சரி. இதெல்லாம் தப்பு. அடுத்தது உயிரெழுத்துகளில் 10வது எழுத்தான ஓ. இந்த ஒகரம், இந்த எழுத்தை தான் தமிழர்கள்ல முக்காவாசி பேர் தப்பா எழுதுறோம். என்னன்னா, ஓ போட சொன்னா இந்த மாதிரி நம்பர் 3 போடுற மாதிரியோ இல்லாட்டி இந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய இந்த இப்படி வருது இல்ல, இந்த மண்டவோடு மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளேயே அடங்கணும். இப்படி ஒரு நேர்கோடு இங்க போட்டா இந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்கணும். நம்ம எப்படி எழுதுறோம்னா இந்த மாதிரி
இப்படி எழுதுறோம், இங்க கோடு போட்டா இதுவும் இதுவும் இடிக்குது. இப்படி இருக்க கூடாது, நல்லா வளைஞ்சு இப்படி வரும். இந்த மாதிரி மண்டை ஓடு மாதிரி இங்க தெரியணும். இந்த இடத்துல இடைவெளி இருக்கணும். இந்த மாதிரி போட்டாதான் ஓ. இப்ப யாருக்காவது நமக்கு சரியான சொல்லா இல்லையே, ஏன்னா நிறைய பேர் இப்ப தமிழ் எழுத்துருக்கள்ல கண்ணா பின்னான்னு நம்பர் 3 மாதிரி வருது, இந்த மாதிரி அறகுறையா வருது, இல்லாட்டி இதை விட்டு வெளியில வருது. இப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இப்படியும் எழுதுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் எழுதுறது தப்பு. இது வெளியில போகுது இல்ல, மேல உள்ள மண்டவோடு மாதிரி வரக்கூடிய பகுதி தான் வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஓ எழுதுறது தான் சரியான முறை. இப்ப இதுல நமக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா, பல இந்து கோயில்கள்ல நம்ம மேல ஓம்காரம் தான் போட்டிருக்கோம். அந்த ஓம பார்த்தாலே தெரியும். அதுல இன்னும் நல்லா ஸ்பஷ்டமா நான் சொல்றது, நான் இங்க எழுதியிருக்கிறது கூட சுமாரா தான் இருக்கு. அதுல உள்ளதெல்லாம் இப்படி நல்லா உள்ள போயிட்டு இந்த மாதிரி வரும். இப்படி இருக்கும். இப்ப ஓம் அதுல ஓ இப்படி எழுதியிருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம. அடுத்தது 11வது உயிரெழுத்தான ஓ, ஓகாரம் நெடில், அதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓ போடும் பொழுது இந்த மாதிரி உள்ள போயிட்டு இப்படி வரணும். இதுல கீழே சுழிச்சு விடணும். இதுதான் ஓ. சில பேர் என்ன பண்றோம், நம்ம நம்பர் 3 போடுற மாதிரி இப்படி போடுறோம், இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி இது வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். இதுல கீழே சுழிச்சும் விடாம இந்த மாதிரி சுழிச்சு விடணும். இந்த மாதிரி சுழிச்சும் விடாம இப்படியே கொண்டு வந்து இப்படி பாதியில் நிறுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு. ஓம் ஓ நெடில் எப்படி எழுதணும்னா சரியான முறை இங்க காண்பிச்சிருக்கிற மாதிரி தான். நம்ம நல்லா மண்டவோடு போற மாதிரி உள்ள போயிட்டு இப்படி இப்படி இருக்கணும். இந்த மாதிரியாக எழுதுனாதான் அதுதான் ஓ. உயிரெழுத்துக்கள்ல இறுதியான எழுத்து அதை அது ஔ. அதை எப்படி எழுதணும்னா, நம்ம ஓ போடுறோம்ல அந்த மாதிரியே இப்படி நல்லா சுழிச்சு இந்த மாதிரி இருக்கணும். இங்க கீழே சுழிச்சு விடக்கூடாது. நம்ம ஓ ஒகரம் குறில் எழுதுறோம்ல ஓ, அந்த குறில் எழுதுற மாதிரி ஓ எழுதிட்டு பக்கத்திலேயே ல எழுதணும். இதுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே சேர்ந்தது ஒரே எழுத்து. அதனால அதை மனசுல வச்சுக்கணும். அதனால பக்கத்துல ஒட்டி தான் எழுதணும். இந்த மாதிரி ரொம்ப ஒட்டினா அதுக்காக இடைவெளியே தெரியாதபடிக்கு ஒட்டுறதும் தப்பு. நம்பர் 3 போட்டுட்டு பக்கத்துல ல போடுற மாதிரி ஓ போடுறது அப்படியும் தப்பு. இந்த மாதிரி போடுறதுதான் சரியான. இறுதியாக ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்து எப்படி எழுதணும்னா, மெய்யெழுத்து நான் மெய்யெழுத்துக்கு சொன்ன மாதிரி இங்க ஈகாரத்துக்கு சொன்ன மாதிரி இப்படி புள்ளி வச்சும் முக்கோணமா புள்ளி வச்சும் போடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி முழு வட்டத்தை போட்டும் போடலாம். இந்த மாதிரி எப்படி போட்டாலும் இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஆனா இது முக்கோணமா இருக்கணும். அப்படி முக்கோணமா இல்லாம இந்த மாதிரி ஒரு பக்கம் குறைவாகவும் இன்னொரு பக்கம் அகலமாகவும் இருக்கக்கூடிய 3 புள்ளிய அல்லது ஒட்டியும் 3 புள்ளி இந்த மாதிரி வச்சாலோ, இந்த மாதிரி 3 புள்ளி போட்டா அது தப்பு. அதே மாதிரி நம்ம அதை சொல்லும் பொழுதும் உச்சரிக்கும் பொழுதும் சரி, எழுதும் பொழுதும் சரி, அது ஆயுத எழுத்து கிடையாது. ஆயுதம், ஏந்தக்கூடிய ஆயுதம், வெப்பன் சொல்றோமே அந்த ஆயுதம் ஆயுத எழுத்துன்னு எழுதுறாங்க சில பேர். இதுவே தப்பு. இது ஆயுத எழுத்து கிடையாது, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தான் இந்த எழுத்து. இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.